நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னக்கா யோசிக்கிற? யோசிக்கிறதெல்லாம் சரி, ஆனா நல்ல விஷயமா யோசிக்கணும், சரியா? நம்ம அப்பா இருக்கும்போது நம்மளாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஞாபகம் இருக்காக்கா? அப்பா நம்ம 3 பேருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததும் காவியாவுக்கு அதை போட்டு அழகு பார்ப்போம். அப்பா அழுவான். அவளை வச்சு நம்ம நிறைய விளையாடி இருக்கோம். அவ தான் நமக்கு பொம்மையே. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அக்கா, அந்த மாதிரி நல்ல விஷயத்த மட்டும்தான் நீ யோசிக்கணும். நியூ இயருக்கு நமக்கு பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு படத்துக்கு போனது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, ஒரு நாள் பூ பறிக்கலான்னு பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு போய் பேய பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தது. அது பேயெல்லாம் இல்ல, தோப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொம்பளைய பார்க்க ஒருத்தன் வந்திருந்தான். தலையில துண்டு போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம வந்தான். அதெல்லாம் ஞாபகம் இருக்காக்கா? நம்ம வீட்டோட சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்பா போயிட்டாரா. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அம்மா அவங்களுடைய அழுகையை நிறுத்தவே இல்லை. உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னுடைய கல்யாணம். அதனாலதான் சொல்றேன், நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. நல்ல விஷயங்களை மட்டும் நீ யோசி. ஆனா இப்போதைக்கு நீ எதை பத்தியுமே யோசிக்காம படுத்து தூங்குறியா? நேரம் ஆகுதுல, வா படுத்துக்கோ. படுத்துக்கோக்கா. என்னாச்சுடா? நான் ஜன்னல் வழியா பார்த்தேன்டா. காயத்ரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். கௌரி என்ன பார்த்துட்டா. என்ன மனோன்னு நினைச்சுக்கிட்டு அவ வெளியே வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அவன் வந்துட்டா பாத்தியா? வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இரு, நான் வரேன். டேய் வேண்டாம். டேய் சொல்லுடா. டேய் விடுடா. நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? மனோவையா? மனோவை தான் தேடுறீங்கன்னா அவன் மேலதான் இருக்கான். நான் நிஜமா தான் சொல்றேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே மேல வந்து பாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள தொல்லை பண்ணாதுன்னு சொல்லி நான் தான் அவனை மேல போய் உட்காருன்னு சொன்னேன். அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். வாங்க.
கௌரி என்ன பண்ற இந்த நேரத்துல ஏய், என்ன? நீ இதுல தலையிடாத. நீங்க என் கூட வாங்க. ஏய், கௌரி இங்க வா. போத பக்கம். வான்னு சொல்றல்ல. ஏய், நீ வேலை பார்த்துட்டு போடா. நீங்க கௌரி. வாங்க. என்னடா ஆட்டோ ஒன்று வருதா சீக்கிரம் வா. இங்கதான் எங்கதான் எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா. இந்த வச்சுக்கோ. என்னடா இந்த நேரத்துல ஏன் நிக்கிற? இல்ல கௌரி மேல இருக்கவங்க. ஒன்னு ரூபா ஒண்ணு உன்னோட ஆசைக்கு என்னோட அக்கா மக தான் உனக்கு கிடைச்சாலாடா? நான் இல்ல. ஐயோ ஐயோ என்னாச்சு என்ன நான் கௌரி கூட்டிட்டு போறேன். பிரசன்னா வேணாம் எங்க பிரசன்னா கூட்டிட்டு போக சொன்னா போற? கேளு ஆ? இவன் நல்லவன் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னல. அப்ப யாரும் அதை நம்பல. ஐயோ. இப்ப இவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? பிரசன்னா சொன்னா நான் கேளு வந்ததால இவன் தப்பிச்சா. இல்லனா நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு இவன் போயிருப்பான். ஏன்கிட்டே போய் சொல்லியா? பிரசன்னா மாமா உள்ள போடி. உங்க அம்மாவே உங்க அக்காவை கூட்டி உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. உனக்கு என் அக்கா பொண்ணு கேட்கறதா? ஒண்ணு. ஏய், வாடா, வாடா, இனிமே வாடா. இந்த சைடு நீ வந்த இன்னொரு காலையை உடைச்சிட வேண்டாம். உனக்கு என் அக்கா பொண்ணு கேக்குதா? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. இவன் என் அக்கா பொண்ணு கௌரியை இழுத்துட்டு போக அட, பார்த்தான். பாவி. பொம்பளை பசங்கள்ட்ட வம்பு இழுக்கிறியா? அடிக்கடா அவனை. உன்னை என்ன பண்ற? உன்னை என்ன பண்ற? போடா. நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஓடுங்க. எதுக்குடா என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? இவனை எங்க வீட்டு பொண்ணுங்க ராஜேஷ் அண்ணா தான் கூப்பிடுவாங்க. சொந்த அண்ணனா நினைச்சுதான். ஆனா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? எங்க கௌரிய இனி என் பையன் மேல கைய வச்சேன்னு வச்சுக்கோ. அப்பா நான் கௌரியை காப்பாத்த தான் வந்தேன். இவங்களாம் சேர்ந்து என்ன தப்பா? பிரசன்னா, பொம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல நான் வந்து பிரச்சனை பண்ணேன்னு நாளைக்கு யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசிட கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக உங்க எல்லாரையும் இப்ப நான் விட்டு வைக்கிறேன். இருக்குடா உங்களுக்கு பட. ஆமாமா இல்லனா நீ கிழிச்சிருவ. அவனோட இன்னொரு காலையை உடைச்சிருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு சண்டெல்லாம் போட்டு. ஏதாவது சரக்கு இருக்காப்பா? இருக்கே. சரி வாங்க போங்க. நீ எதுக்குடா தனியா போன? என்ன கூட கூப்பிட்டு இருக்கலாம்ல. கௌரி அவனுங்க மேல கூட்டிட்டு போனது பார்த்ததும் உங்களுக்கு கூப்பிடணும்னு எனக்கு தோணலப்பா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஆனா நீ சொல்றத மத்தவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. கௌரியும் இதுதான் நடந்ததுன்னு சொல்ற மனநிலைமையில இல்ல. அவனுங்க அடிச்சதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லப்பா. எப்படியோ கௌரியை காப்பாத்திட்டேன்ல. நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. நானும் உங்க கூட வரேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரி, அப்ப நான் சாப்பிடல. என்ன ஹெல்த் சென்டர்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா நீங்க காலேஜுக்கு போங்க. ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கு. நீ ஆட்டோல போயிடு. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க உங்க காலேஜ் வாசல்ல என்ன இறக்கி விட்டுருங்க. அங்க இருந்து நான் ஆட்டோல போய்க்கிறேன். உன் ஹெல்த் சென்டர் அங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது. சும்மா தேவையில்லாம கடுப்பேத்திக்கிட்டு. டேய் நீ ஏன்டா இவளை கண்டுக்கவே மாட்டேங்கிற? உன் கூட தங்கணும்னு தானே வாடகை வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கா. இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல போல இருக்காத்த. காலேஜ் ப்ரொஃபஸர்ல நிறைய பேரை பார்த்து அழுத்து போயிருக்கோம். அப்புறம் எப்படி என்ன பிடிக்க போகுது? நான் வரேம்மா. நந்தா நில்லுடா. நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு நீ ஹாஸ்பிட்டல் போ. தேவிகா எந்த விதத்திலயும் குறைஞ்சவ இல்ல. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகினவங்க தான். அவளும் ஒரு டாக்டர். உன் மாமாவுக்கு ஒரே பொண்ணு. நீனா அவளுக்கு உயிரிடா. அவ மேல எந்த குத்தமும் சொல்ல முடியாது. எதுக்கு நீ இப்படி அவளை அவாய்ட் பண்ற? அவ பண்ற விஷயம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா? அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைக்காத. காயத்ரியோட பழகிறத நிறுத்திக்கன்னு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீ எனக்கு தெரியாம அவ கூட பழகிக்கிட்டு இருக்கியா? ஏன் இப்படி அமைதியா இருக்க? உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அவளை என் மருமகளா இந்த குடும்பத்துல நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நீ மறந்துரு. ஏன் சம்மதம் இல்லாம உன்னோட கல்யாணம் நடக்காது.
ஹலோ நந்தா, என்ன காலையிலே ஃபோன்? நீங்க காலேஜ் போகலையா? போகணும், ரெடிலாம் ஆயிட்டேன். ஆனா என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் மாமா பொண்ணு வந்திருக்கா. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவ ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. வேற எங்கேயாவது சின்ன வீடோ ரூமோ ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிடலான்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். ச்சே, அன்னைக்கு நீங்க கேட்டப்போவே எங்க வீட்டுக்கு நீங்க குடி வரதுக்கு நான் ஓகே சொல்லியிருந்திருக்கணும். அதை பத்தி கேட்க தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அவங்க விஷயம் என்னாச்சு? ஐயோ, அத பத்தி ஏன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி கேனல் அங்கிள் பையன் ராஜேஷ் கூட அவனுங்க பெரிய சண்டை போட்டுட்டானுங்க. அதனால அம்மா ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது காலி பண்ண வச்சிடணும். அவனுங்க கையில இருந்து பிரசன்னம் அம்மா 60,000 பணம் வேற வாங்கியிருக்காரு. அதுல 30,000 எங்க கிட்டயும் கொடுத்துட்டாரு. பாதி அவரே எடுத்துக்கிட்டாரு. ஆனா 60,000 முழுசா கொடுக்கலன்னா அவங்க போகவே மாட்டாங்க. அதுக்குதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அவங்களுக்கு தர வேண்டிய காசை நான் கொடுக்குறேன். அதுவும் இன்னைக்கே கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ அதை அவங்க கிட்ட கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லிடு. அவங்க வேற வீடு பார்த்துட்டு போறதுக்கு குறைஞ்சது 2 நாளாவது டைம் கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவனுங்களை இங்க இருந்து எப்படியாவது அனுப்பிடணும்னு அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் பேச்சுலருக்கு வீடு கொடுக்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீயே தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நான் ட்ரை பண்றேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டா வச்சிடுறேன். சரி, அப்புறம் கூப்பிடுறேன். சரி. தேவி இங்க உன் கூட இருக்கேன்னு சொன்னப்போ நானும் அவளோட அப்பா அம்மாவும் எவ்வளவோ வேண்டான்னு தடுத்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா சொந்தக்காரங்கள தப்பா நினைப்பாங்க. அது அவமானம் தானே. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னமோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்ன மாதிரி இருக்கு. அவளை வேணா வேற எங்கேயாவது தங்க சொல்லுங்கம்மா. நான் நல்ல இடமா பார்த்து சொல்றேன் அவளுக்கு. இல்லைன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். அது இல்லடா நான் சொன்னதுக்கு அர்த்தம். நான் சொல்றத முழுசா கேளு. இங்க வரத்துக்கு முன்னால நானும் இந்துவும் ஒரு ஜோசியரை பார்த்து உங்க ஜாதகத்தை காட்டணும். 10ல் 9 பொருத்தம் இருக்கான். என்னடா ஒன்னும் பேசாம இருக்க? நீங்க சொல்லுங்க. விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. 3 மாசம் கழிச்சுதான் உன்னோட கல்யாணத்தை நடத்த முடியும். அதுக்கு முன்னால நிச்சயதார்த்தத்துல மோதிரம் மாத்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் கல்யாணத்தை நம்ம ஊர்ல வச்சுக்கலாம். எல்லாரையும் கூப்பிடணும்ல. ஆனா நிச்சயத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு இந்துவும் முரளியும் சொல்றாங்க. அதுக்காக நாம ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். முரளியும் இந்துவும் இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டா போதுமா? நான் யோசிக்க வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டேய், நான் சொன்னதை நீ கேட்டா போதும். புரிஞ்சுதா? அப்புறம் குட் நியூஸ் கேட்டா ஸ்வீட் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு லாலிபாப் கொண்டு வரவா? ஓடி. கொஞ்சம் இருங்க. நீங்க பார்த்து முறைச்சதும் பயந்து ஒளிஞ்சு போற அந்த பழைய தேவிக்கா இல்லைனா? என்னோட கேரக்டரே ரொம்ப மாறிடுச்சுன்னு என்னோட அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. திமிர் பிடிச்சவன்னு. அது என்னமோ உண்மைதான். எனக்கு என்னோட விருப்பம் தான் பெருசு. எனக்கும் என்னோட விருப்பம் தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நான் என் வேலையை பாத்துக்கிறேன். அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. காவியா, சாப்பாடு ரெடி. ஆமா, மேல பசங்களுக்குலாம் ரெடி பண்ணலையா? மேல இருக்கிற பசங்களுக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் நான் சொல்லியிருந்தேன்ல. மணி இப்ப 8:30 ஆயிடுச்சு. இப்ப அவங்க என்கிட்ட சண்டைக்கு வர போறானுங்க. நீ என்னக்கா என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? அக்கா காசு வாங்கியிருக்கோம்ல, அப்ப அவங்களுக்கு தேவையானதை நம்ம கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துறோம்ல. அவங்களுக்கு எது அவசியம் நான் சொல்லி ஆகணுமா? சொல்லுடா. நேத்தே இத பத்தி நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கர்னலையும் அவரோட பையனையும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஒரு கெட்டது கூட நடந்ததே கிடையாதுடா. ச்சே, அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? இப்ப நான் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை நீ கூட்டிட்டு வந்தியே அவங்க தான். ஏதோ கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப அவனுங்களை அனுப்பணும்னா 60,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். எங்கேயும் போய் திருடுற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல.
என்ன இருந்தாலும் நான் கூட பிறந்தவனாச்சே. ஏதோ புத்தி இல்லாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். உனக்கு புத்தி இல்லாம இல்ல, அது உனக்கு அதிகமா இருக்கிறது தான் பிரச்சனையே. தான் தாங்கிற எல்லாம் கர்வம். நான் கிளம்ப. ஒரு நிமிஷம் இல்ல, போறதெல்லாம் ஓகே, அவர் கண்ணில் மட்டும் நீ பற்றாத. கர்னலுக்கு அவர் பையனா அவ்வளவு உயிர். ஆனா நேத்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா, அவன் தப்பு பண்ணுவான், அதை கேட்டது ஏந்தப்பா? அந்த ஆள் வரட்டும். அவெல்லாம் மிலிட்டரியா? இத போடு, பழியெல்லாம் போயிடும். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, சொசைட்டிக்கு போக வேண்டாம். நான் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். அப்புறம் நான் போய் வைத்தியரை பார்த்துட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட ஏதோ மூலிகை இருக்குன்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டா இந்த வலியும் ரத்த கட்டெல்லாம் போயிடும்னு வேற சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமே கௌரி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல? நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அவங்க என்ன கண்டிப்பா தப்பா நினைச்சிருப்பாங்க. இல்லடா, மேல குடியிருக்கிற பசங்க மோசமானவங்கன்னு சூக்கும் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசன்னா அங்கிள் தான் ரொம்ப அடிச்சிட்டாரு. நான் கௌரியை காப்பாற்ற தான் வந்தேன்னு சொல்லியும் பிரசன்னா அங்கிள் கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம் இருக்குடா. நீ கௌரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறன்னு அவங்கிட்ட சொல்லியிருப்பா. சொந்த தாய்மாமனா இருந்தாலும் அந்த பசங்க நல்லா இருக்கிறத அவன் விரும்பவே மாட்டான். அவன் ஒரு நண்டு மாதிரி. மத்தவங்க யாராவது முன்னேறி மேல போனா அவங்க காலை பிடிச்சி கீழே இழுத்துருவான். நான் மட்டும் பார்க்கலன்னா அவங்க கௌரிய அவங்க அங்க இருக்கவே கூடாதுப்பா. டேய், அவங்கள கொண்டு வந்து இங்க கொடுத்துன்னு வச்சதே அந்த பையனா. சூவும் பசங்களும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க குடும்ப விஷயம் இல்ல, நம்ம தலையிடக்கூடாதுல்ல. அப்பா, அவங்களே பயந்துருக்காங்க. எனக்கு தெரியும்டா. நமக்கு இருக்கிறது இப்போ ஒரே வழிதான். இங்க இருந்தே சூவியும் பசங்களையும் பார்த்துக்கிட்டு அவனுங்களையும் வாட்ச் பண்ணணும். அப்புறம் கடவுள் மேல பாரத்தை போட வேண்டியதுதான். அது இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. ஆளை காணோம். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டானா? எங்கயா உன் புள்ள? கிடைக்கிற கேப்ல சைக்கிள் ஓட்ட பாத்துருக்கான். எழுந்திச்சு நிக்க முடியாதே. என் கைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. ஓங்கி ஒண்ணு கொடுத்தா 3 நாள் கழிச்சுதான் எழுந்திச்சு நிப்பான். என்னையா மிலிட்டரி பாக்குற? ஆளையும் மீசை பாரு. இன்னைக்கு வரைக்கும் என் பையனை கை நீட்டி அடிக்காம தான் நான் அவனை வளர்த்துருக்கேன். அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அது சரி, அப்பனா உன் பிள்ளைகிட்ட நீ தான் சொல்லி அங்க அமுச்சு விட்டியா? நீங்க எல்லாம் சேர்ந்து என் பையனை அடிச்சப்போ வலிச்சது அவனுக்கு இல்லடா, எனக்கு. அதோட விட்டு சந்தோஷப்படு, இல்லனா இன்னொரு கலை நான் உடைச்சிருப்பேன். சொல்லு. அம்மா 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 அம்மா, என்னடி இன்னும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அங்கிள் பிரசன்னா மாமாவை அடிக்கிறாரு. ஐயோ கடவுளே. என் பையன் மேல இனிமேல் எவனாவது கைய வச்சிங்க, உனக்கு மட்டும் இல்லடா அவனுங்களுக்கு இருக்கு. ஐயோ கடல், என்னது இது? பிரசன்னா பிரசன்னா, ஐயோ சும்மா நாலு சாத்து சாத்தனமா? ஐயோ பிரசன்னா 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 மாமா, பிரசன்னா எழுந்துருடா. பிரசன்னா, நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. பிரசன்னா கண்ணு திறந்து பாருடா. பிரசன்னா, சு, நாம இவனை ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? பிரசன்னா பிரசன்னா, பிரசன்னா ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். பிரசன்னா, ஐயோ எழுந்துரு பிரசன்னா. ஆட்டோ ஆட்டோ, அப்படியே உள்ள போப்பா. ஒருத்தர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். பிரசன்னா பிரசன்னா, மாமா எழுந்துருடா. மாமா பிரசன்னா, கண்ணை திறந்து பாருடா. இங்கதான் நிறுத்து நிறுத்து. பிரசன்னா 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 பிரசன்னா, எழுந்துருடா. எழுந்துரு. காவியா நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ அம்மா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. சொன்னா கேளு காவியா. அப்புறம் பேசிக்கலாம். நான் வந்துடுறேன், நீ இங்கே இரு, உள்ள போ. பால் சொல்றல. அப்பப்பா கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா.
பிரசனா, கண்ணு என்னதான் ஆச்சு? என் பையனை அடிச்சிட்டானேன்னு நானே ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். காலையில என்ன பார்த்ததும் தேவையில்லாம இவன் என்கிட்ட வம்புக்கு வந்தான். சும்மா தான் 2 தட்டு தட்டினேன். அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இப்படி ஆகும் நான் நினைக்கல சு. உங்களை பத்தி அவனுக்கு தெரியாம இல்ல, மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. இப்ப நம்ம தான் கஷ்டப்படுறோம். எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ற நம்ம மாமாவோட குணம் இன்னையோட மாறும். அந்த அளவுக்கு தான் கர்னல் அங்கிள் எனக்கு அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியில மாமா மயங்கியே விழுந்துட்டாரு. கர்னல் அங்கிளும் அம்மாவும் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மா எனக்கு சீக்கிரமா வந்தா போதும். ஃபர்ஸ்ட் பீரியட் ரொம்ப முக்கியமானது. நேத்து யாரு அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது? ராஜேஷ் அண்ணாவா இருக்காது. அவர் ரொம்ப பாவம். நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அவங்க ரொம்ப கெட்டவங்க. பாவம் ராஜேஷ் அண்ணா எதுவுமே பண்ணாம அடி வாங்கினாரு. ராஜேஷ் அண்ணா இல்ல, அவங்க தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல. பிரசன்ன மாமாவும் நல்லா அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ராஜேஷ் அண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரா? வாங்க வாங்க. 2 நாளைக்கு அப்புறம் தானே வரேன்னு சொன்னீங்க. இப்படி சொல்லாம வந்திருக்கீங்க. என் பொண்ணையும் உங்களையும் பாக்குறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். தேவிகா எங்க? அவ உள்ளதான் இருக்கா. அம்மாடி தேவிகா, இங்க வாமா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. நீங்க வாங்க, உள்ள போய் பேசலாம் வாங்க. என்னடி, எதுக்காக அவசரமா வர சொன்ன? நந்துக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் இங்க தங்கி இருக்கிறது தான் அவருக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா? அப்படி டைரக்டா சொல்லல, வேற அகாமடேஷன் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு அதுதானே அர்த்தம். நான் பக்கத்துல போனா கூட அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீயும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். காலேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆகணும். அவன் ஏதாவது நோட்ஸ் எடுக்கும்போது நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அவரு வேற ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அது உனக்கு எப்படி தெரியும்? எப்ப பாரு போன்லயே பேசிட்டு இருக்காரு. அவன் கிட்ட படிக்கிற பசங்க யாராவது போன் பண்ணிருப்பாங்க. இல்ல, யாரோ கண்டிப்பா இருக்காங்க. அவரை பார்த்தாலே தெரியுது. அத்தைக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். இவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க. அவனுக்கு இவதானு சின்ன வயசுலயே முடிவு பண்ண தானே. இப்ப வேறொருத்தி கூடயா? ராஜேஷ் அண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது பிரசன்ன மாமாக்கு பிடிக்கவே இல்ல. கர்னல் அங்கிள் வேற இப்போ அடிச்சிட்டாரு. பிரசன்ன மாமா இதுக்கு மேல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஆனா நீங்க தான் சொல்லணும், ராஜேஷ் அண்ணாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. சொல்லுவீங்களா? நான் அவங்க வராங்களான்னு பார்த்துட்டு வரேன்க்கா. நான் இப்போ ஸ்கூலுக்கு போய் ஆகணும்க்கா. எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன்னா கண்டிப்பா நாளைக்கு எனக்கு அடி இருக்கு. அம்மாவும் இன்னும் வரல. நான் இப்போ என்ன பண்றது? இப்போவே இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்க்கா. அக்காக்கு தனியா இருக்க ஒரு பயமும் இல்லைல்ல. பயப்படாதீங்க, அம்மா இப்போ இங்க வந்துடுவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க வாங்க, வந்து கதவு பூட்டிக்கோங்க. வாங்க. அக்கா, கதவு மூடிக்கோங்க. மறக்காம பூட்டிக்கோங்க. ரச்சனா அண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களே, எப்படியும் அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். காயத்ரி அப்போவே வேலைக்கு போயிட்டா. இப்போதைக்கு அவள் இங்கே வரமாட்டா. மிச்சம் இருந்தது அந்த சின்ன பொண்ணு, அவளும் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா. அதனால
வீட்டில் இப்போ கௌரி தனியா இருக்கா. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணாது. நேற்று விழுந்த அடி உனக்கு விழுக வேண்டியது, தேவையில்லாம அவனுக்கு விழுந்தது. திரும்ப உன்னால எஸ்கேப்லாம் ஆக முடியாது, புரியுதா? டேய், என்னோட டைம்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குடா. இதோ பாரு, இதான் நல்ல சான்ஸ். திரும்பவும் இது கிடைக்காது. என் கூட வா. டேய் நில்றா, வேணாண்டா மச்சான். நீ பயப்படாதடா. அந்த கௌரி யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டா. அவ கத்திட்டானா? அக்கம் பக்கத்துல வீடு இருக்குல்ல. அவ கத்துறதுக்கு அவளுக்கு கொஞ்சமாவது சுயநினைவு இருக்கணும்ல. எனக்கு தைரியம் இல்லை, ஏதாவது ஆச்சுன்னா நல்ல அடி விழுகும். பயப்படாதடா. நம்மளுக்கு வேலை ஆகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் நான் தயாரா இல்லை. சரிடா, நீ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனா இந்த சான்ஸை என்னால விட முடியாது. டேய் நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. வேணும். இந்த நாள் முழுக்க முழுக்க எனக்காகவே உருவாக்கப்பட்டது. இதை மிஸ் பண்ணிட்டு வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. யாராவது வெளியே வராங்களான்னு பார்த்துட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரி, நான் போயிட்டு வரேன். என்னடா? டேய் யாரோ ஒருத்தர் கார்ல வந்திருக்கான்டா, ஏதாவது பிரச்சனையாயிட போதுடா. ஏய் கத்தாத. நீ சீக்கிரம் இருந்து வரப்பாரு. டேய் அது யாருன்னு பாருடா. இங்கதான் வரானா? சீக்கிரமா வா. என்னடா? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஏய் தூணு வாய் மூடு. ஏய் எங்க போற? ஏய் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம். ஏய் விடுடா. அவளை விடுன்னு சொல்றேன்ல. ஏய் மரியாதை அவளை விடுறா, இல்லைன்னா போலீஸ் கூப்பிடுவேடா. ஏய் விடுடா. ஏய்
என்னாச்சுங்க? கௌரி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் தனியா விட்டு போனீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்தப்போ கௌரி அவன் அக்கா 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 உனக்கு ஒன்றும் ஆகல? அம்மா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உனக்கு கால் பண்ணப்போ லைன் கிடைக்கல. நான் நேரா வந்தது நல்லதா போச்சு. நான் மட்டும் இங்க வரலனா இவங்க கௌரிய நீங்க எந்த தப்பும் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல. நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க கூடாது. 60,000 ரூபாய் தானே இவரோட மாமா உங்ககிட்ட இருந்து வாங்கினது. 60,000 ரூபாய்க்கான செக் இவனுக்கிட்ட கொடுத்து அனுப்பு. செக்கெல்லாம் கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அக்கா அப்பா ஏற்கனவே சொல்லிருக்காருல, யாராவது தப்பா நடந்துகிட்டாங்கன்னா உடனே பதிலடி கொடுக்கணும்னு. இல்லைன்னா அவங்க திருந்தவே மாட்டாங்க. போக்கா, நான் அவனுங்களை அரைஞ்ச மாதிரி நீ போய் அவங்கள அரைஞ்சிட்டுப்பா. பயப்படாதக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. போய் ஒரு அடி அடி. நான் சொன்ன நீ கேப்பல்லக்கா, போய் அடி அவங்கள. நான் இவனுங்களை அடிச்சுட்டேன், காயத்ரி இவனுங்களை அரைஞ்சிட்டா. ஆனா அடி கிடைக்க வேண்டியது கௌரியோட கையால தான். அக்கா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம பேசுறது அக்காவுக்கு கேக்குதானே தெரியல. சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா எப்போ குணமாவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ கௌரியை கூட்டிட்டு உள்ள போ. வாக்கா. யார் சொன்னா கௌரிக்கு சுயநினைவு இல்லைன்னு? சந்தோஷமா இருக்குக்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி நீ குணமாயிட்டு இருக்க. அக்கா நீ நார்மல் ஆயிட்டு இருக்க. ஏய், பேக் எல்லாம் பேக் பண்ண 1/2 hour தரேன், கிளம்பிடுங்க. இல்லைன்னா கை கால்லாம் இடம் மாறி உங்களை பேக் பண்ண வேண்டியது இருக்கும். போங்க. நந்தா நீங்க உள்ள வாங்க. அக்கா வா போலாம். ரொம்ப நாள் ஆச்சு என் அக்கா இப்படி நடந்துக்கிட்டு. நானும் எங்க அம்மாவும் சொன்னா கூட எங்க அக்கா இப்படி கேட்க மாட்டான். பேசுறது காதுல விழாத மாதிரியே உட்கார்ந்துருப்பா. ஆனா இன்னைக்கு கேட்டிருக்கா.
இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்னால அக்கா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. தேங்க்ஸ் நந்தா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? கடவுள்கிட்ட சொல்லு. சரி உள்ள வாங்க. உனக்கு டீ வேணுமா? இல்ல அத்தை, இப்ப வேண்டாம். நேத்து ஃபோன் பண்ணப்ப இவ ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். நந்தாவுக்கு என் பொண்ணு பிடிக்கலையா நீ? என்ன இப்படி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசை திறந்து சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுறான், அவ்வளவுதான். காலேஜ் பிள்ளைங்க லவ் பண்றது அவன் தான் தினம் பாக்குறான்ல, அது மாதிரி அவனால இருக்க முடியாதுன்னு சொல்றான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்ன பிடிக்கல. நந்தாவோட முகம் கொஞ்சம் மாறிச்சுன்னா போதும், இவளால தாங்கிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் இந்து. அது எப்போங்கிறது தான் தெரியணும். கல்யாண பேச்சை எடுத்தாலே அவர் ஏதாவது சாக்கு சொல்லி ஓடி போயிடுறாரு. நாம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. இப்ப 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு, நல்ல வேலையும் இருக்கு, வேற எந்த கடமையோ பிரச்சனையோ இல்ல. அப்புறம் எதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்? 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு ஜோசியர் சொல்லியிருக்காருல. அவங்கிட்ட நான் பேசி பாக்குறேன். இந்த மாதிரி வழவழான்னு பேசினா பிரயோஜனம் இல்ல. நந்து என்னைக்காவது சம்மதிப்பான்னு நினைச்சு இவ இப்படி காத்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு நீங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். எனக்கு தெரிய வேண்டியது நந்துவோட விருப்பம் இல்ல, உங்களோட விருப்பம் தான். நீங்க உண்மையை சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? என்ன கேள்வி இது முரளி? அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு தான் நானும் இந்துவும் திரும்ப போவோம். நந்தாவை தான் கல்யாணம் பண்ணி இவ ஒத்த காலில் நிக்கிறதாலதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா இந்த விஷயம் முடியும்னா அப்படியே பண்ணுவோம். நாங்க எங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும்ல. பிரசன்ன மாமாவை அங்கிள் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரா? எதுக்காக நீ அக்காவை தனியா விட்டுட்டு போன? நான் காவியாவை இங்க இருக்க சொல்லிட்டு தாம்மா போனேன். அவ ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன ஆச்சு அத முதல்ல சொல்லு. உடம்பு சரியில்லாத பொண்ணு தனியா இருந்தா இந்த மாதிரி பொறுக்கி பசங்க சும்மா இருப்பாங்களா? மேல் வீடு வாடகை கிடைக்குமான்னு இவர் விசாரிக்க வரலனா கீயை கொடுத்துட்டு கிளம்புங்கடா. டேய், இங்க நடந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த, என் பையனை அடிச்சதுக்காகவும் இங்க பண்ண வேலைக்காகவும் உக்களையே ஒண்ணு விட்டுருவேன். என் பையன் மேல கை வச்சதுக்கு உங்களை கவனிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காயத்ரியும் கௌரியும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். டேய், பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குறவனுங்க எல்லாம் ஆம்பளைங்களே இல்லடா. இந்த கர்னல் ஆம்பளைங்களோட தானே சண்டை போடுவான். போங்கடா, பெட்டி எடுத்துட்டு போடா. போடா. எல்லாத்துக்கும் காரணம் பிரசன்ன மாமா தான். நாங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சோம். எனக்கு உங்க மேல கோவமே இல்லம்மா, வருத்தத்தை சொன்னேன். இவனுங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல? வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டோம். நல்லதா போச்சு. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாம் இந்த பிரசன்னாவால வந்த பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. வரட்டும் அவன். எல்லா தொல்லையும் ஒரே நேரத்துல போச்சுல்ல. ஏமா, கௌரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல அங்கிள். அப்படின்னா சரி. நான் கர்னல், பையனுக்கு எப்படி இருக்கு? இல்ல, அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நான் மருந்து வாங்கலான்னு கிளம்பும் போதுதான் அந்த பிரச்சனையே. வரட்டுமா? வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு தானே வந்தீங்க? மன்னிச்சிருங்க, நாங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுப்போம். நாம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாமா? நீ போய் அக்காவை பாத்துக்கோ. அம்மா ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. என்ன பண்ணலாம் காயத்ரி? நான் அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். இப்போ நீங்க இங்க இருந்து போங்க, நான் கால் பண்றேன். கௌரி, கௌரி, கௌரி. என்னம்மா? காயத்ரி, கௌரி எங்க? இங்க தானே இருந்தா. இங்க தானே? எங்க எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அக்கா, ஐயோ
ஐயோ அக்கா அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கௌரி காயத்ரி என்ன நான் கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். கௌரி கௌரி நானும் ரெடியாரேன். கௌரியை கூப்பிட்டுட்டு நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.